ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெனிலா ஸ்பாஞ்சி கேக். வெனிலா ஸ்பாஞ்சி கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முட்டை 3, மைதா 3/4 கப், சுகர் 1/2 கப், மில்க் 1/3 கப், ஆயில் 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன் அண்ட் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எக் ஒயிட் அண்ட் எக் யாக் ரெண்டையும் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக் யாக்கில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதி எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் விஸ்கர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம சுகர் பாதி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பீட் பண்ணலாம். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணுங்க. இதில் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைதாவோடையே நம்மளுடைய பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்மளுடைய ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு வச்சுருங்க. எக் ஒயிட்டை நம்மளோட எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரில் பாதி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சேர்த்துக்கலாம். மீதம் வச்சுருக்கிற வெனிலா எசன்ஸையும் இதில் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய எக் ஒயிட்டும் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை அந்த எல்லோ பேட்டரில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பேட்டர் ரெடி. இப்போ இதை கேக் டின்னில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஒரு டூத் பிக் எடுத்து ஏர்லாக்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுங்க. 170 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் இந்த பேட்டரை நம்ம 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்மளோட ரிமைனிங் பேட்டரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஒரு ஜென்டில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரில் இப்போ நம்ம கப் கேக் ரெடி பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டை இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கப் கேக்ஸை 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். தயார். பாருங்கள், நம்ம வெனிலா ஸ்பாஞ்சி கேக் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. தென் ரிமைனிங் பேட்டரை எப்போதுமே அதே மாதிரி பேக் பண்ணாமல் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வித்தியாசமாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பேக் பண்ணுங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுவும் செம்ம சாஃப்ட். இந்த கேக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.